பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம் கைஸ். பாண்டிச்சேரியில் ஒரு இடமே சூப்பராக இருக்குங்க. இந்த பிரிட்ஜை பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. எல்லா இடமும் பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ தான் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஒரு இடமும் பார்க்குற இடமும் சூப்பராக இருக்குது. நான் பார்த்தோன்னா இங்கே பாம்பன் பாலத்துக்கு இது வந்துட்டோமோ நினச்சேன். என்னது? பட் ஆனால் ஏதோ சின்ன ஏதோ ரயில்வே பாலம் மாட்டுக்கு. ஆமாம், அவ்வளோ கைஸ், சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய சோலார் பிளான்ட்டு. இது ஏதோ சம்திங் ஃபேக்ட்ரி போல், நல்லா பெருசாக இருக்குது சோலார் பேனல் சிஸ்டம். இது எலக்ட்ரின்னு தெரியல, ஆனால் பார்க்க ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்காக இருக்குது. அந்த நம்ம வெளியூரில் பார்ப்போம் வெளிநாடுகளில், அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். என்ன ஃபேக்ட்ரின்னு தான் தெரியல, தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? இங்கே நிறையா ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ். அங்கே பாருங்களேன், நம்ம அதிகமாக போனால் அப்படியே ஆன் டைமில் ஃபைனை போட்டு விட்ரும் போல். பயமாக இருக்குது இங்கே போகிறதுக்கு. ஒரு 10 ஸ்டெப்புக்கு ஒருக்க போட்டிருக்காங்க. எவ்வளோ 70 இல்லையோ லிமிட், அதை தாண்டி போகிறப்ப அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் விழுந்துடும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இன்னொன்று பில்லியனுக்கு போடாமல் இருந்தால் சரி, பில்லியனுக்கு இது போடுவாங்களான்னு தெரில. பில்லியன் ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லி நான் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், ஹெல்மெட் போடல. ஒரு 200 மீட்டருக்கு ஒருக்க இந்த மாதிரி ஸ்பீட் கேமரா இருக்குங்க. ஜஸ்ட்டு ஸ்பீட் ஷோ பண்ணுது, கேமரா இருக்குது. ஃபைன் போடுமான்னு தெரில. பாருங்களேன், இங்கே ஒரு கேமரா இருக்குது பாருங்களேன். இது எது ஏஐ கேமரான்னு தெரில. நம்ம 52 தான் போயிட்டுருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஊர்னா கூட உள்ளே போயிடலாம், டக்கு டக்குன்னு உள்ளே பூந்து போயிடலாம். இந்த ஊரில் எதுவுமே தெரியல, எங்கிட்ட போகிறது என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இவனுக்கு பாருங்கள், பயமே இல்லாமல் ஆளாக கூட்டிகிட்டு அலையிறானுங்க. நம்ம ரீச் பண்ண வேண்டிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம ஒரு ஏதோ மெரிடியன் ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் தான் எல்லாருமே ஒன்றா சேருவோங்க. அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். 16 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு. இங்கே வைபே சூப்பராக இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி சில்லாக இருக்குது. கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே ஃபுல்லாக கிளைமேட் நல்லா ஒரு மாதிரி மிதமாக இருக்குது. வெயிலாகவும் இல்லை, மழையாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது கிளைமேட்டு. வண்டியில் வர்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு மாவட்டம் நினச்சிட்ருக்காங்க பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிங்கிறது ஒரு மாநிலம். பாண்டிச்சேரி இங்கே உள்ளே வந்தோன்னே இப்போ தான் நல்லா கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நல்லா வெயில், சரியான வெயில். இப்போ முடியல, வண்டி செம்ம ஹீட் ஆகுது. போக வருதட்டு வண்டியில் செம்ம ஹீட்டு. கைஸ், பஸ்காரங்க தெரிக்க விட்றானுங்க, ஃபுல்லாக புழுதியாக இருக்குது. ரைட்டா? இந்த ஹெல்மெட் இம்பார்ட்டன்ட் தான் கைஸ். ஆனால் லாங்லலாம் ஹெல்மெட் யூஸ் பண்ண முடியல, தலைலாம் வலிக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணால் பழகிருமானுவோம். பட் ஆனால் எனக்கு தலைவலியான தலைவலி. ஹேர் ஃபால் கூட ஒரு பக்கம் விடுங்க, தலைவலியான தலைவலி. ட்ரை பண்ணுறேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரைட் கட் பண்ணுறாங்க. இங்கேயும் ரோடும் அந்த அளவுக்கு இல்லை, ஒரே ரோடு, போகிறதும் வரதுமா இருக்குது. பைக்கில் வரவங்களாம் சருன்னு உள்ளே வராங்க. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? வந்தாச்சு கைஸ். இல்லை, ரோடுலாம் ரொம்ப குறுகலாக இருக்குது. ஃபோன் பேசி நிற்கிறாங்க நடுவுலேயே. ரோடில் ரொம்பவே குறுகலாக இருக்குது கைஸ். செம்ம டிராஃபிக் வேறுங்க. வெயிட் பண்ணி போக மாட்டானுங்க, தமிழில் போகிறானுங்க. அப்படி தான் போய் நாமளும் போக முடிய மாட்டேங்குது. எங்கே போகிறானுங்கன்னு தெரியல. இவனுக்கு பின்னாடி ஐயோ